ரோஹிணி நட்சத்திரக்காரங்க மாசி மாதத்துக்கு உண்டான பொதுவான ராசி பலன்கள் எப்படி இருக்குது? பெருசாக பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, தேவையற்ற அலைச்சல், உடல் பிரச்சனை, குறிப்பாக கண், பல், முகம் சம்மந்தப்பட்ட வகையில் ஏதேனும் ஒரு தொந்தரவுகள் இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு காத்துட்ருக்கு. இதை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையற்ற அலைச்சல்களையும் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் தவிர்த்துக்கணும். குறிப்பாக நீங்கள் வழக்கமாக குளிக்கிறீங்க அப்படின்னா அந்த சோப்பை மாற்றக்கூடாது. வேறு சோப் போட்டு குளிச்சிங்கன்னா ஸ்கின் அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சாப்பாடாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதேனும் வகையில் எப்படியாவது உடல் தொந்தரவுகள் வராமல் நீங்கள் பார்த்துக்கணும். குறிப்பாக நல்லா தூங்கணும், நைட்டில் முழிக்கக்கூடாது, அதிகமான முழிப்பு இருக்கக்கூடாது. குறிப்பாக இந்த சின்ன பசங்க மொபைல் அதிகம் பார்க்குறது அப்படிங்கிறத குறைச்சிக்கணும். ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தி படிச்சுட்டு நீங்கள் அந்த வேலைகளை மட்டும் பார்க்கணும். அதை தவிர்த்து செல்ஃபோன் பார்க்குறது, ஆன்லைன் நோண்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இரவில் பார்க்குறத தவிர்த்துக்கணும். பகலில் பார்க்கலாம், ஓகே. அதேமாதிரி இரவில் பார்க்குறவங்களும் லைட் வெளிச்சத்தில் பார்க்குறது நல்லது. லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண் பிரச்சனை, பல் பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. ரோகிணி நட்சத்திரத்துக்கு உடல் சூடு, உடல் வெப்பம், தலை சுற்றல், வாமிட் ஆகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. அப்படிங்கிறதுனால உடம்பை ஹெல்த்தியாக பார்த்துக்குங்க. பயணங்கள் வேண்டாம்.